Hello friends, welcome to MS Kitchen. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு மசாலா பவுடர் ஆட் பண்ணி ஒரு டேஸ்டான ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கிட்ட ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கிட்ட சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு வந்து நல்லா பொரியட்டும். ஒரு கொத்துக்கிட்ட நம்ம இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினாவே போதும், ரொம்பலாம் நம்ம இதை வதக்க தேவையில்லைங்க. கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழம் சின்ன சைஸ் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ தக்காளி பழம் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கிட்ட உப்பு நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக இது வந்து வதங்கிடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது சிக்கன் 65 உள்ள மசாலா பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பவுட்ரு மட்டும் சேர்த்தாவே ரொம்பவே டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 மசாலா தான் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம ஆயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம தேவையான அளவுக்கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா உருளைக்கிழங்கு நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அது கொதிச்சு வேகுங்க. நீங்கள் அப்பப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றிருச்சு, கிழங்கும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டயத்தில் நான் இது கூட வந்து பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 பல் பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அது வந்து லைட்டாக நச்சுட்டு நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா வற்றணும், அந்த அளவுக்கு நல்லா நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு கிழங்கும். அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால கிழங்கு நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் இருந்ததுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்கள் சாம்பார், ரசம், தக்காளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இதை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.